கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். To the one who overcomes, I will grant the right to sit with me on my throne, just as I overcame and sat down with my Father on his throne. நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். ஆமென். இன்றைய தியான வசனம் லவோதிக்கேயா சபைக்கு எழுதப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அழைப்பாகும். இது வெற்றி பெறுகிறவனுக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு மிக மிக உயர்ந்த கௌரவத்தை குறிக்கிறது. அதாவது கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும் சுதந்திரம். அன்று லவோதிக்கேயா சபைக்கு சொன்ன அதே வாக்கு தத்தத்தை இன்று நம்மை பார்த்து வாக்களிக்கிறார். நான் ஜெயம் கொண்டு. இங்கு இயேசு தன்னை ஜெயம் கொண்டு விண்ணகத்தில் தமது பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தவராக குறிப்பிடுகிறார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை பிலிப்பு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இது விசுவாசம், திடநிலை, பாவங்களை வெல்லும் வாழ்க்கை ஆகியவற்றில் நிலைத்திருப்பவர்களை குறிக்கிறது. அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு. இது சாதாரண வாக்குத்தத்தம் அல்ல. இது இயேசுவோடு சேர்ந்து அரசாட்சியில் பங்கேற்கும் ஒரு உரிமை ஆகும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 8:17 வாசிக்கிறோம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று பவுலடிகளார் கூறுவதை கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆக நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவோடே அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்து அவரோடே அரசாட்சியில் பங்கேற்று அவருடைய மகிமையில் பங்கேற்று அவரோடே மகிமையில் வெளிப்படுவோம் என்று இங்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு உறுதியளிப்பதை மத்தேயு 19:28 வாசிக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 16:33 வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது வாழ்க்கையில் உலகின் எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் வென்று வெற்றியின் மாதிரியாக நமக்கு முன்னோடியாக விளங்குகிறார். வெற்றி என்பது இடர்பாடுகள் இல்லாத வாழ்க்கை அல்ல, அதை மீறி ஜெயிக்கிற வாழ்க்கை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த வசனம் விசுவாசம் என்பதே நம் ஜெயத்தின் ஆதாரம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. யார் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறார்களோ அவர்களே உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் ஒரு பரிபூர்ண விசுவாசம், ஜெயம் அடைந்த வாழ்க்கை, அதன் முடிவில் கிடைக்கும் அரசாட்சியும் மகிமையும் பற்றி குறிக்கிறது. இது உலகத்தின் மரியாதை அல்ல, ஆன்மீக வாழ்வில் தேவனுடனான அரசாட்சி மற்றும் அவருடைய மகிமையில் பங்கேற்கும் ஒரு வாக்குறுதி. ஜெயம் கொள்வது என்பது பாவங்களை வெல்வதையும் கிறிஸ்துவுக்கு தொடர்ந்து விசுவாசமாக வாழ்வதையும் குறிக்கும். இவ்வுலகத்தில் நாம் இடர்பாடுகள் அனுபவிப்போம், ஆனால் இறுதியில் நாம் வெற்றியாளர்களாக முடிவடைவோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? இங்கே ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், அப்படியே கேளுங்களேன். ஒரு நாட்டில் ஒரு முறை எதிரி நாட்டுடன் போரிட வேண்டி வந்தது. அந்த போரில் ஒரு வீரன் மிகவும் சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் கையாண்டு எதிரிகளின் படைகளை வீழ்த்தினான். அந்த நாட்டின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது அந்த வீரனின் துணிச்சலான செயலே. இதை அறிந்த அரசன் அந்த வீரனை நேரில் சந்திக்க அழைத்தான். அதை கேட்ட வீரன், ஆஹா, நான் ராஜாவுக்கு அருகில் நிற்கப் போகிறேன் என்று மிகுந்த சந்தோஷத்துடன் சென்றான். அவனை பார்த்த அரசர், நீ போரில் வெற்றி பெற்றாய், உன் துணிச்சலுக்கும் விசுவாசத்திற்கும் பரிசாக எனது பக்கத்தில் சிங்காசனத்தில் உட்காரும் உரிமை உனக்கே என்று அவனை கட்டி தழுவினார். ராஜாவின் பக்கத்தில் நிற்கப் போகிறோம் என்று நினைத்தவனுக்கு ராஜாவின் பக்கத்தில் சிங்காசனத்தில் உட்காரும் உரிமை கிடைத்தது கண்டு ஆனந்தத்தில் மூழ்கி போனான். இது போலவே நாமும் விசுவாசத்தில் நிலைத்திருந்து தேவ ராஜ்யத்தின் வெற்றிக்காக போராடி ஜெயிக்கும் பொழுது நம் ராஜாவாகிய கிறிஸ்து நம்மையும் கட்டி அணைத்து அவருக்கு அருகில் சிங்காசனத்தில் உட்காரும் பரிசை அருளுவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? சுருக்கமாக சொல்வதானால் இன்றைய தியான வசனம் வெற்றியாளர்களுக்கான சிங்காசனத்தை குறித்து வாக்களிக்கிறது. யார் ஜெயம் கொள்கிறார்கள்? விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்கள். யாரோடு உட்கார்கிறோம்? கிறிஸ்துவோடு, கிறிஸ்து ராஜாவின் பக்கத்தில். எந்த சிங்காசனம்? பிதாவின் சிங்காசனத்தில் பங்கேற்கும் மகிமை. எதை உணர வேண்டும்? உலக வாழ்க்கையை வெல்லும் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை. இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ அவர் பாதம் பணிந்து ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த உலகத்தில் எதிர்ப்புகளும் சோதனைகளும் இருந்தாலும் நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனாக இருக்கிறீர். நாங்கள் உம்மோடு இருக்கவும் உம்முடைய சிங்காசனத்தில் உட்காரும் ஜீவனில் பங்கு பெறவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஆவியினால் வலிமைப்படுத்தவும் வேண்டுமாறு உம்மிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். ஆம் தேவனே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அதனால் எங்களை முழுமையாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்கள் வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம்
ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.